நடத்துவா பயமில்லை. சொல்லுமா பயமில்லை, 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 பயமில்லை. நம் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. எனக்காக யுத்தம் செய்வா பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானது சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானது சிந்திக்காதே. மேலானதை நான் சுதந்தரிக்க விரும்ப செய்வா பயமில்லை. மேலானதை நான் சுதந்தரிக்க விரும்ப செய்வா சொல்லுமா பயமில்லை, 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 பயமில்லை. நம் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. எனக்காக யுத்தம் செய்வா பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. எனக்காக யுத்தம் செய்வா பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவ பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவ பயம். நேர்வழியாய், நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவ பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வா பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. எனக்காக யுத்தம் செய்வா பயமில்லையே. எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்வோமா. நீர்வழியாய் நம்மளை நடத்துகிற தேவன் நிச்சயம் நடத்துவார். எனவே எனக்கு பயமில்லை. ஹல்லேலூயா. நேர்வழியாய் நம்மளை நடத்துகிற தேவன் அவர். நேர்வழியாய் நம்மளை நடத்துகிற நல்ல தேவன் அவர். நிச்சயம் நம்மளை நடத்துவார். நிச்சயம் நம் கூட இருப்பார். ஹல்லேலூயா. என் சார்பில் இருப்பார் அவர். எனக்காக யுத்தம் செய்வார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யுத்தம் செய்கிற நல்ல தேவன் அவர். என் சார்பில் எனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. எதிரிகள் வெள்ளம் போல் என்னை நோக்கி வரும் பொழுதெல்லாம் எனக்காக என் சார்பில் என் பக்கத்தில் இருந்து எனக்காக யுத்தம் செய்கிற நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல துருகமாய், நல்ல அடைக்கலமாய், நல்ல பெலனாய் இருக்கிறார். எனவே நமக்கு எந்த ஒரு கலக்கம், எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எப்படிப்பட்ட துன்பங்கள் எங்களை நோக்கி வந்தாலும் அப்பா, எப்படிப்பட்ட எதிரிகள் எங்களை நோக்கி வந்தாலும் அப்பா, எங்களுக்கு எதிராக எழும்பினாலும் ராஜா, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது அப்பா, எந்த ஒரு எதிரிகளும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்பா. எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி அப்பா, எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி தருகிற தேவன் நீர். ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் யாக்கோபின் தேவன். நம்மளை நிச்சயமாய் அவர் தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நம்மளை அழைத்து செல்லுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் நிச்சயமாய் நம்மளை வழி நடத்துகிற தேவன். நிச்சயமாய் அந்த லட்சத்தை நோக்கி நம்மளை கொண்டு விடுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என்
தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னை என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையான என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற அவரை பார்த்து கவலை பாடுவோமா? துணையான என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பானவர், சொன்னதை செய்திடும் தகப்பானவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னை என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. கரங்களை உயர்த்தி சொல்வோமா அவரை பார்த்து? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இறுதி வரை உம்மை நம்புவோம் அப்பா, இறுதி வரை உம்மை நம்புவோம் அப்பா. தகப்பன் வீட்டில் எங்களை நிச்சயம் கொண்டு சேர்ப்பீர். ஏனென்றால் வாக்குத்தத்தம் செய்த தேவன் நீர், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் நீர் அப்பா. ஹல்லேலூயா. எங்களோடு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க, ஏதுமில்லை என்ற கவலை இல்லப்பா. ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கீங்க ராஜா. எங்களை கரை சேர்ப்பீரப்பா, எங்களை கரை சேர்த்து எங்களை மகிழ பண்ணுகிற தேவன் அப்பா நீர். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட இந்த பாடலை உணர்ந்து பாடுவோமா? ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை என்று சொல்லி உணர்ந்து பாடுங்க அவரை பார்த்து. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பானவர், சொன்னதை செய்திடும் தகப்பானவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்வோமா? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னை என்னாலும் நடத்துவாரே, என்னை என்னாலும் நடத்துவாரே, என்னை என்னாலும் நடத்துவாரே.
2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. என்னை என்னாலும் நடத்தினாரே, என்னை என்னாலும் நடத்தினாரே. Thank you Jesus. உங்களை என்னாலும் நடத்துகிற நல்ல தேவன் அப்பா. Thank you Lord. ஹல்லேலூயா. என்னாலும் குறைவில்லாமல் நடத்துகிறவர் நல்ல ஆண்டவர். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்ல ஆண்டவரிடத்திலே, நன்மையானவைகளை தருகிற இடத்திலே உட்கார்ந்திருப்பது எவ்வளவு மேன்மை அப்பா. உம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏதுமில்லை என்ற கவலை போய்விடுகிறதப்பா. ஒரு நிறைவு எங்களுக்கு உண்டாகிறது, பலவீனங்கள் எல்லாம் ஒளிந்து போகிறது, சுபலன் உண்டாகிறது. அவ்வளவு உம்முடைய முகத்தின் ஐஸ்வர்யம் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மாலை வேளையிலும் எங்களோடு கூட பேசுங்க, உடைய வார்த்தை எங்களுக்கு தாருங்க. எல்லா மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இல்லையா? எல்லாம் நமக்கு தான் தெரிஞ்ச வசனம் ஆச்சா? இதில் போய் என்னத்த பேசுறது? கர்த்தர் நல்லவர், அதோட முடியல, என்பதை ருசித்து பார்க்கணும். அதான் கர்த்தர் நல்லவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். பட் we have to taste it. எது? கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில், அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லலாம், கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்வதை விட ருசித்து பாருங்கள். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எப்பொழுதும் நல்லவர். He is good at all times. ஒரு கொஞ்ச நேரம் கடினமானதை செய்வார், தீங்க செய்வார். நாளைக்கு நன்மை செய்வார், அடுத்த நாள் தீங்கு செய்வார். அப்படியா? எப்படி? ஆல் த டைம், எப்பொழுதும் என்னாலும் அவர் நன்மையே செய்கிறவர். அப்போ கேட்பீங்க, பழைய ஏற்பாடுல எல்லாம் நிறைய அப்படியெல்லாம் இருக்க, அது நாளை அடுத்த வாரம் பார்க்கலாம். அது என்னதுன்னு. கர்த்தர் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லவர். அவர் செய்கிற எல்லா கிரியையும் நல்லது. அவர் எந்த கிரியை செய்தாலும் அதில் எந்த தீங்கும் இராது. அவர் நல்லவர். அப்போ இந்த சத்தியத்தை நாம் எவ்வளவு களவாய் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு களவாய் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகும். விசுவாசத்தின் பேசிக் என்னதான்? அடிப்படையே கர்த்தர் நல்லவர் என்பதுதான். அவர் நல்லவர் என்பதனால தான் அவரிடத்தில் என்ன செய்கிறோம்? விசுவாசம் வைக்கிறோம், விசுவாசித்த அவரிடத்தை கேட்கிறோம். ஸோ கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைகளையே செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். எல்லா விதமான நன்மையான ஈவும் பூர்ணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து, அப்பாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லா விதமான தீமைகளுமா? நன்மைகள், எல்லா நன்மைகளும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா நன்மைகளும் எங்கிருந்து தான் வருகிறது? பரலோக அப்பாவிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதா இடத்திலிருந்து வருகிறது. ஸோ என்று சொல்லி பல காரியங்கள், பல வாரங்களாக நாம் படித்து வருகிறோம் இல்லையா? ஸோ அதில் ஒன்று, அவர் நல்லவராக இருக்கிறபடியாலே நம்ம என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அவர் நல்லவராக இருப்பதின் ஒரு கேரக்டர், அவர் நம்ம என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அவர் ஆதியிலிருந்து பழைய ஏற்பாட்டிலும் குணமாக்கினார், புதிய ஏற்பாட்டிலும் உடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த உலகத்தில் அவர் இருந்த பொழுது குணமாக்கினார். அவர் ஆரம்பித்து வைத்தார். இன்றைக்கும் அது தொடர்ந்து பரமேறின பின்பும் அவருடைய பிள்ளைகள் மூலமாய், அவருடைய சீஷர்கள் மூலமாய் இன்றைக்கும் அந்த குணமளிக்கும் அந்த காரியம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான்.
கடைசியாக இயேசு நான் சொல்லி போகும்போது கூட சீசலாக்குங்க, நீங்கள் போய் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்க என்று சொல்லி என்ன சொன்னார்? வியாதியஸ்தல் மேல் கைகளை வைப்பீங்க, அவர்கள் 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 சுகம். தைரியமாக தான் சொல்லுங்களா, சுகமாவார்கள், சொஸ்தமாவார்கள், சுகமடைவார்கள். வியாதியஸ்தல் மேல் யார்கிட்ட சொன்னார்? சீசர். இப்போ சீசர் யார்? சபை. சபை தான் என்னது? சீசர்கள். அப்போது சபை விசுவாசித்து நாமும் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அந்த விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கும் சுகத்தை கொடுக்கலாம். ஸோ ஆண்டவராக இயேசு பரமேறின பின்பும் அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய். ஸோ என்று சொல்லி அவர் குணமாக்குவதிலே எள்ளளவேனும் குறையவில்லை, எள்ளளவேனும் குறையவில்லை. அவரோடு கூட அந்த சுகமளிக்கும் அந்த ஊழியம் நின்று விடவில்லை. இன்றைக்கும் கடவுள் தம்முடைய பிள்ளைகளை ஏற்படுத்தி சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் காட். விசுவாசித்தா சுகம் கிடைக்கும், கத்த செய்தவைகளை. அதோடு கூட மட்டுமல்ல, சபை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கும் சுகத்தை, ஏன் சுகத்தை கொடுக்க? கத்த நல்லவர் என்பதை நிரூபிக்கும்படியாய். வியாதியஸ்தல போய் ஐயோ பாவம் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி வரக்கூடாது. கைகளை வச்சு ஜெபம் பண்ணணும். அது நம்ம மேலே தொட்டாது, நம்மையும் தொட்டாது, அவர்களையும் தொட்டாது, அது அப்படியே அழிந்து விடும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆவே கத்த அப்படிப்பட்ட மிக சிறந்த ஊழியத்தை சபைக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறார். எந்த மனிதனும் சுகவீனமாக இருக்கக்கூடாது என்பதற்காய் அவர் இந்த ஊழியத்தை அவர் இன்னும் செய்து தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் எப்படிப்பட்டவர்? இன்னும் அவர் ஏன் அவர் அப்படி செய்தார்? பல மக்களை கண்டபோது, வியாதியஸ்தலை கண்டபோது மனதுருகி, he moved with compassion, மனதுருகி குஷ்டரோகியை பார்த்தபோது அவன் தீட்டுப்பட்டவன், அந்த தீட்டு வந்துடும் இல்லையா? ஆனால் இயேசுநாதர் என்ன செய்தார்? இயேசுநாதர் தீட்டுப்படுமா? படாது. தீட்டை ஒழிக்கிறவர். ஆகவே இந்த தீட்டு என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி அவன் மேல் மனதுருகினார். அவனுக்காக உதவி செய்ய யாருமே இல்லை. சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவன், அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டவன், வீட்டிலிருந்து ஒதுக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒருவன் மேல் என்ன செய்தார்? மனதுருகினார். மனதுருகி அவனை தொட்டு என்ன செய்தார்? சுகமாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். வேதத்தில் படிக்கும்போது, சுவிசேஷங்கள் படிக்கும்போது, திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தபோது மனதுருகி எல்லாரையும் என்ன செய்தார்? சுகமாக்கினார். எல்லாரையும் சுகமாக்கினார். ஸோ சங்கீதம் 145:8 படிக்கும்போது, சங்கீதம் 145:8 படிக்கும்போது இப்படியாக தான் படிக்கிறோம். சங்கீதம் கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கம், எல்லாம் சேர்ந்து படிங்க. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபை உள்ளவர். கிரேட் ஆஃப் மெர்சி, கிரேட் இன் மெர்சி. கிருபை, இரக்கத்தில் இரக்கம் பெரிய அவருடைய இரக்கம் பெரியது. அவருடைய இரக்கம் பெரியது. கிரேட் இன் மெர்சி. அப்புறம் ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது? பெரியது, மகா பெரியது, மகா பெரியது. அப்போ அவர் இரக்கமாக இருக்கிற, அவர் நல்லவராக இருக்கிறபடியாலே அவரிடத்தில் என்ன இருக்கிறது? இரக்கம் இருக்கிறது. வேதத்தில் சொல்லும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எபேசியர் 1 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது பார்க்கிறோம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். படிங்க 2 அதிகாரம் 3 அதிகாரம் 2 அதிகாரம் 4-5. எபேசியர் 2. தேவனோ இரக்கத்தில் ரிச் இன் மெர்சி, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, இரக்கத்தில் எப்படி இருக்காரு? ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கார், பணக்காரராக இருக்கார், மிகவும் பணக்காரராக இருக்கார். ரிச் இன் மெர்சி. ஸோ அவர் என்ன செய்கிறார்? தமது மிகுந்த அன்பினாலே, அடுத்த வசனம் 5, அக்கிரமங்களில் மரித்தவளாக இருந்த நம்மை
கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஏன் நம்மை அக்கிரமங்களில் உழன்று போய் செத்து கிடந்த நம்மை, பாவத்தில் செத்து போய் கிடந்த நம்மை, பாவமே கர்மம் என்று இருந்த நம்மை என்ன செய்தார்? அந்த பாவத்தை எல்லாம் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை கிறிஸ்துவுடனே கூட மரிக்க செய்து, பாவத்துக்கு மரிக்க செய்து கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. உயிர்ப்பித்தது மட்டுமல்லாமல் நம்மை கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இருந்த நம்மை? அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்து போய் கிடந்த நம்மை, யாரும் தொற்று கூட பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருந்த நம்மை, யாரும் நெருங்க முடியாத அவலட்சணமாக இருந்த நம்மை அவர் தேடி வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேலே அவர் ஏற்றுக்கொண்டு செத்தவளாக இருந்த நம்மை என்ன செய்தார்? உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய மிகுந்த இரக்கம். He is rich in mercy. அவருடைய இரக்கம் பெரியது. அவருடைய இரக்கம் பெரியதா இருந்தபடியாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவை அந்த இரக்கம் அவ்வளவு பெரியதா இருந்தபடினாலே அதை நமக்கு காண்பிக்கிறார். நம்ம இரக்கப்படுகிறார். நாம் வியாதியா இருக்கும் பொழுது நமக்காக இறங்குகிறார். அவர் மனதுருகி நம்ம இறங்கி நம்முடைய வியாதிகளை என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, யாரும் உதவி செய்ய முடியாது இருக்கிற நிலைமையிலே நம்மை தேடி வந்து நம்முடைய வியாதியை என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். ஏசாயாவில் படிக்கும்போது நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பாடுகள்னா வியாதிகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வலிகளை, பெயின் எல்லாம் அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். ஏன்? அவர் நல்லவர். நம்முடைய வியாதி என்ன வியாதி? எல்லா வியாதியும், வெறும் கோல்டு ஜுரம் அல்ல, ஈவன் டாக்டர்களால் சுகமாக்க முடியாத, பாருங்க, ஒரு வியாதி இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து சுகமாக்க முடியாத ஒரு நிலைமை வரும் பொழுது என்ன தான் வருது? ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் எரிச்சல் தான் வருது. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் என்ன தான் செய்வார்? அவருக்கு தெரியும் இது அவ்வளோதான். அவரிடத்துல போகும்போது அவரால் முடிந்ததை செய்வார். அதுக்கும் மிஞ்சி கேட்டால் அவர் என்ன தான் வரும்? அவரும் மனுஷன் தானே. ஸோ இவர் எரிச்சல் அடைகிறார்கள். ஆனால் தேவனோ எரிச்சல் அடைய மாட்டார். அவளை தொட்டு சுகமாக்குகிறார். ஈவன் கேன்சரை அவர் தொட்டு என்ன செய்கிறார்? சுகமாக்குகிறார். எந்த வியாதியையும் அவர் சுகமாக்குறார். அவர் அந்த வியாதிகளை என்ன செய்தார்? தம்மேல் ஏற்றுக்கொண்டார், தம்மேல் சுமந்தார். இஸ் இட் பாசிபிள்? நம்மளால் அதை எடுக்க முடியுமா? ஒரு கேன்சர் பேஷண்ட பக்கத்தில் போனாலே நமக்கு என்ன வருது? பயம் வருது. அவ்வளோ சீரியஸ் பேஷண்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த புண், அந்த 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 புண்ணெல்லாம் அப்படியே அழுகி போயிருக்கும். பார்க்கிறதுக்கு விகாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட வியாதியை என்ன செய்தார்? கிருமிகளை தான் ஏற்றுக்கொண்டார். ஏன் அவர் ஏற்றுக்கொண்டார்? அந்த கிருமி அவரை பாதிக்காதோ? பாதிக்காது. அவருடைய வல்லமை அது என்ன செய்வோம்? அது அழித்து விடும். ஸோ அவர் எல்லா வியாதிகளையும் என்ன செய்தார்? அவரே ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க, எவ்வளவு மனதுருக்கமுடைய, எவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. ஸோ அதனால தான் அவர் இரக்கத்தில் பெரியவர், பெரிய இரக்கம், மிகுந்த ரிச் இன் மர்சி, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அத்தனை வியாதிகளையும் நம்ம சொன்னார். பாருங்க, அந்த ஏசியா அந்த 53:4-5 படுக்கும்போது அது சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணலை. கிங் சால்ஸ் அது அவரை ஏற்றுக்கொள்ளலையே. அந்த வேர்ட்ஸ் அவர் போடுறதுக்கு சபை, அந்த காலத்து சபை அப்படி இருந்து அதை ஏற்றுக்கொள்வார்களோ? இயேசுநாதர் பாவத்தை தானே சுமந்தார். என்று நம்பிக்கொண்டிருந்த அது ஒரு காலகட்டத்தில்
இதை எபிரேய மொழியிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வியாதியெல்லாம் பாவத்தை சுமந்தார் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் வியாதியெல்லாம் சுமந்து கொள்வார் என்று ஏற்றுக்கொண்டால் சபை என்ன செய்யும்? கலக்கம் உண்டாகும், கலவரம் உண்டாகும், கொதிப்பார்கள் மக்கள். அப்படிப்பட்ட பலவிதமான நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் தான் சபைகள் இருந்தது. அதான் கிங் ஜேம்ஸ் அவருடைய அதான் அந்த டிரான்ஸ்லேஷன் நடந்துச்சு, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஆகவே யாருக்கும் ஒத்துரம் வேண்டாம். என்ன பண்ண? காமன் வேர்டு, துக்கங்கள், பாடுகள் ஈஸியாக போட்டார். அதே இதை தான் இப்போ ஹீப்ரு லாங்குவேஜில் படித்தா வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது அந்த வார்த்தை. இப்போ ஹீப்ரு போய் பார்த்தீங்கன்னா அந்த வியாதி, பெயின் அப்படி தான் இருக்கும். கோலே, நோய்கள், அதான் துக்கம் நிறைந்ததாக இருக்கும். மேக்கோ, வேதனைகள். அதைத்தான் லூக்கா மத்தேயு எப்படி எழுதுறாரு? அவருக்கு அந்த எபிரேய தெரிந்தபடினாலே அவர் கிரீக்கில் அதை எழுதுகிறார். அவரால் அதை மூடி மறைக்க முடியவில்லை. 8:16-17 என்ன படிக்கிறோம்? அவர் அதே டிரான்ஸ்லேஷனை இங்கே எழுதுகிறார். படிங்க. மத்தேயு 8. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த ஆவிகளை தமது வாயினாலே துரத்தி பிணிகால் எல்லாரையும் சுத்தமாக்கினார். 17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நிறைவு. இப்போ ஏசியா எங்கே எழுதியிருக்கிறாரு? சுமார் கிறிஸ்து வருவதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசுநாதர் படப்போகிற வியாதிகளை எல்லாம் அவர் வெளிப்பாடுகளை அறிந்து அவர் அப்படியாக எழுதுகிறார். அவர் கிறிஸ்து நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று ஏசியா தீர்க்கதரிசி எழுதுகிறது. மத்தேயு கோட் பண்றார். எங்க எழுதினது? ஏசியா 53:4-5 எழுதின அதே காரியங்களை கோட் பண்ணுகிறார். அவருக்கு என்ன தெரியும்? எபிரேய மொழி தெரியும், அவர்கிட்ட மறைக்க முடியாது. ஆகவே அப்படியே எழுதுகிறார். அவர் நோய்களை, வலிகளை எல்லாம் என்ன செய்தார்? தானே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அப்போ நம்முடைய வியாதிகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? இயேசுநாதர் என்ன செய்திருக்கிறார்? சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் சுமந்ததை நாம் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுமக்க தேவையில்லை. பாருங்க, அடுத்த தொடர்ந்து படிக்கும்போது அந்த 7ஆம் வசனம் இருக்கான், ஏசாயா 7. அவர் அவர் திறக்கவில்லை. போதும். அவர் என்ன செய்தார்? அடிக்கிறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறது போல கொண்டு போறாங்க, நொறுக்குறாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்யல? ஏன் வாயை திறக்கல? நாம் வாயை திறக்கணும். நாம் வாய் திறக்கிறதுக்காக பாருங்க, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுலை வந்து அடிச்சு அவனை இம்சப்படுத்துறாங்க. 22ஆம் அதிகாரத்தில் வேணாம் நான் அந்த சுருக்கமாக சொல்லிடுறேன். அடிக்கிறாங்க, அவன் பொறுக்கிறான், வாயை பேசாமல் தான் இருந்தான். ஆனால் கடைசியில் அவன் என்ன சொல்கிறான்? 35 நினைக்கிறேன், 34 நினைக்கிறேன். அவன் அதை சொல்கிறான். அப்போ வாயை திறக்கிறான். நான் வந்து ஒரு ரோம பிரஜை, நான் குற்றம் சாட்டப்படாதவன், ஏன் என்ன அடிக்கிற? நான் ஒரு ரோம பிரஜை யாரும் என்ன செய்ய, குற்றம் கண்டுபிடிக்காமல் யாரும் தண்டிக்க கூடாது. அவ்வளவு மேன்மை ரோம பிரஜைகளுக்கு இருந்துச்சு. குற்றம் சாட்டினால் வழியே எந்த ரோம பிரஜையை என்ன செய்யக்கூடாது, அடிக்க விட. ஆனால் அவன் அவனை உதைக்கிறாங்க. அந்த காலத்து அடி இப்போ அடி இல்லை, போலீஸ்காரங்க இப்போ அடி இல்லை. உதைச்சாங்கன்னா அவ்வளோதான், சதையெல்லாம் நினச்சிடுறோம், பிச்சுட்டு வந்துடும். அவளை உதைக்கிறாங்க. அப்பொழுது அவர் வாயை திறந்து, நான் ரோம பிரஜை, நான் குற்றம் சாட்டப்படாதவன், ஏன் அடிக்கிற? என்னாச்சு? எல்லாமே பயந்துட்டாங்க. எல்லாமே நினைச்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. அப்போ பாருங்க, அவன் அன்றைக்கு வாயை திறந்ததினாலே அவன் அடிக்கப்படாமல் தப்பி வைக்கப்பட்டான். இப்போ இயேசுநாதர் இங்கே
அடிக்கிறாங்க, நோய்களெல்லாம் சுமந்து தவிக்கிறார். அவர் வாய் திறக்கவில்லை. ஏன்? நாம் வாயை திறக்க. இப்போ நமக்கு வியாதி வந்துச்சு வச்சுருங்க. இந்த உலகத்தில் இருக்கிறோம், பல வியாதிகள் நம்மை தாக்குறது. ஸோ வியாதி வந்துச்சு, சரி போட்டோம். வியாதி இயற்கை, நேச்சுரல், எல்லாருக்கும் வருது போல எனக்கும் வந்துச்சு. அவன் இது இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கார்? வாயை திறக்கவே இல்லை. நானும் இயேசுநாதரை போல மௌனமாக இருக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஸோ we have to open our mouth and declare what the Lord has done. இயேசுநாதர் என்ன செய்தாரோ அதை இப்பொழுது நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாயை திறந்து சொல்லணும். எல்லாத்துக்கும் வாயை திறப்பு. இதுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டோம்? தேவையில்லாததுக்கெல்லாம் அப்படி வாய் அப்படி பெருசாக திறக்கும். ஆனால் இதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்? சரி பாவம் வியாதி, அந்த வைரஸ் எல்லாம் பாவம் இல்லை, எங்கே தான் அது போய் பிழைக்க போகுது, என்ன வச்சுக்கோ. பேசாமல் வாயை மூடிட்டு இருந்தா அது என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதனால தான் அவர் வாயை திறக்கல. எதுக்கு? நாம வாயை திறந்து பேசணும், டிக்ளேர் பண்ணணும். வசனத்தை எல்லாம் இயேசுநாதர் செய்ததை வாயை திறந்து என்ன செய்யணும்? சத்தம் போட்டு சொல்லணும். சண்டை போடுறதை விட இதை என்ன செய்யணும்? வீட்டில் சண்டை வந்தால் ஒரு சத்தம் வருது இல்லையா? அந்த சத்தத்தை விட இந்த டிக்ளரேஷன் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் அவ்வளோ பெருசாக இருக்கணும். பயந்து என்ன பண்ணணும்? திருடன் வரான் வீட்டுக்கு, சாப்பிட்டுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு போகலான்னு சொல்லுவான். ஏன் ஃபஸ்ட்டு என்ன வரும்? நம்மளால் முடியுதோ முடியலையோ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை பாருங்க. கொடுத்து வச்சவங்க பாருங்க என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவீங்கம்மா? கத்துவான் இல்லையா? அப்படிதானே? ஏன் கத்துறான்? அவன் நமக்கு பிடிக்காது, அவன் நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறோம்? முடிந்த அளவுக்கு கத்துறோம். முடியாட்டாலும் அவனை என்ன செய்கிறோம்? என்னெல்லாமா பண்ணி அவனை துரத்துறோம். அந்த பலனெல்லாம் எங்கேருந்து வரதோ தெரியல. அதே மாதிரி வியாதி வந்தால் அது நமக்கு பிடிக்கல, நமக்கு ஏண்டாதது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தார், வியாதிக்காக என்ன செய்தார், அதை என்ன செய்யணும்? வாயை திறந்து கத்தணும். அந்த கத்தரிலே வியாதி என்ன செய்யணும்? போயிடணும். பிரைஸ் காட். உண்மை சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்ததுனால சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கேன்ல, அது என்னை சொல்லாமல் இருக்கவே முடியல. திரும்பி சில புதுசாக வந்திருக்காங்க, நான் சொல்கிறேன். நான் ஒரு காலத்தில் சென்னையில் தான் வந்த பிறகு தான், நான் சின்னதுலேருந்தே வியாதி தான், தலையிலேருந்து உச்சங்கால் வரை வியாதி தான். சென்னைக்கு வந்த பிறகு இப்படி தான் இருந்துச்சு. இந்த கோல்டு வரம் பாருங்கள், டிவி காரனை போல் இருமிட்டே இருப்பேன். ஜிஸ் கால்ஸை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சொல்லியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், வராதவங்களுக்கு சொல்கிறேன், விசுவாச தூண்டுறபடி சொல்கிறேன். இருமல் வந்தால் அது நாள் கணக்கில் இருக்கும், என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும். நான் பேச்சுலராக இருக்கிறேன், ஜிஸ் கால்ஸ் ஆஃபீஸ் பக்கத்தில், அந்த கிரீன் வேஸ் ரோட்டில் ஒரு சிங்கிள் ரூமில் நான் இருக்கிறேன். பக்கத்தில் பேச்சுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஓனர்லாம் இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு பிறகு 12 மணிக்கு இருமல் தொடங்கும் பாருங்கள். இருமல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு பயம், இப்படி இருமி இருந்தால் என்ன நினைப்பாங்க, டிவிக்காரன்னு சொல்லிட்டு வீடை காலி பண்ண வைப்பாங்க. அதுக்கு பயந்து என்ன பண்ணுவேன், அந்த கிரீன் வேஸ் ரோடு, அந்த பெரிய ரோடு, பெட்டி கடை ஒரு அந்த கார்னரில் இருக்கும், போய் ஒளிஞ்சு உட்காந்து இருமிட்டே இருப்பேன். ஒரு நாள் சத்தியத்தாரித, ஒரு நாள் நைட்டு சத்தம் போட்டு, உண்மை சத்தம் போட்டே, இயேசுவின் தழும்புகள் தான் சுகமான, எந்த வியாதி என்னுடைய சரீரத்தில் வருவதற்கு இடமில்லை, இயேசுவின் நாமத்தால் ஒளிந்து போய் ஒரு வாரமாக கத்திட்டே கிடந்தேன் நைட்டு. உண்மையை சொல்கிறேன், அந்த இருமெல்லாம் எங்கே போச்சே தெரில, அந்த வீசிங்கெல்லாம் எங்கே போச்சே தெரில. பிரைஸ் காட். இன்னைக்கும் சில இருமல் வரும், ஆனாலும் கர்த்தர் சுகத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சுகதேகியாக இருக்கிறேன்.
நான் சுகதேகியா இருக்கிறேன். கர்த்தருடைய அந்த அந்த காரியத்தை நான் சத்தம் போட்டு டிக்ளேர் பண்ணும்போது அது என்னை விட்டு ஓடியே போய் விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆவே இந்த வேலையை யாருக்கெல்லாம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கோ சத்தம் போட்டு பேசுங்க. ஹல்லேலூயா. என்னதான் வீட்டில் சண்டை போடுறதை விட என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, உண்மையாக சொல்கிறேன், இதான் மருந்து. எவ்வளோக்குள்ள சத்தம் போட்டு துரத்துறமோ அது பயப்படத்தான் செய்யும். நம்ம யார்? நீதிமான்கள். நீதிமான்களின் ஊக்கமான ஜெபத்திற்கு கண்டிப்பாக என்ன வரும்? பதில் வரத்தான் செய்யும். அவை கத்த செய்தது. ரெவலேஷன் 12:11 பார்க்கிறோம் இல்லையா? ரெவலேஷன் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தமது சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, அப்போ வியாதி வரும்போது பிசாசை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? இயேசுநாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அவர் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்ன செய்தது என்பதை சாட்சியாக நாம் சொல்லும்போது நாம் வியாதியை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாருமே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துமா? நமக்கு தெரியும் இயேசுவின் ரத்தம் வியாதியை சுகமாக்கும் என்று தெரியும். ஆனால் அதை நாம் டிக்ளேர் பண்ணும்போது, வாயை திறந்து சொல்லும் பொழுது, சாட்சியாக சொல்லும் பொழுது நம் சுகத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பலவீனமாக இருந்தாலும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ இயேசுநாதர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் என்ன செய்தார்? சுமந்து கொண்டார். ஏனென்றால் அவர் மனதுருக்கம். பாருங்க, அவர் மனதுருக்கம் உடையவர். ஸோ மனதுருக்கம் என்னது? கம்பேஷன். அவருடைய மூல மொழியில் நம்ம பார்க்கும்போது, ஒரு தாய் கருவில் தன்னுடைய பிள்ளையை எப்படி பாவிக்கிறாளோ, எந்த மனநிலையோடு கூட அந்த பிள்ளையை கவனிக்கிறாளோ, அந்த பிள்ளையோடு கூட ஒன்றித்து போய் அந்த கருவோடு கூட என்ன செய்கிறாள்? ஒன்றித்து போகிறாள். அவள் ஒரு கருவுற்ற பின்பு ஒரு தாய் செய்கிறதெல்லாம் தனக்காக அல்ல. யாருக்காக? அந்த கருவுக்காக. அந்த கருவுக்காக, அந்த பிள்ளைக்காக எதையெல்லாம தாய் செய்கிறாள். தனக்காக அல்ல, அந்த பிள்ளைக்காக. அந்த பிள்ளைக்கு செய்ய கருவோல காக்கிறது போல அந்த கருவை காக்கும்படியாக என்னெல்லாமோ தியாகம் செய்கிறாள். அந்த பிள்ளை கரு வளர்வதற்காக சாப்பாட்டில் எதெல்லாமோ தியாகம் செய்கிறாள். எல்லாம் எதற்காக? அந்த கருவுக்காக, அந்த பிள்ளைக்காக என்னெல்லாமோ செய்கிறாள். அவளையும் தியாகம் செய்கிறாள். சாப்பிடக்கூடாததெல்லாம் வெறுக்கிறாள். எதற்காக? பிள்ளைக்காக. ஸோ அந்த பிள்ளையோடு கூட இணைந்து அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் இருக்கிற அந்த மென்டாலிட்டி, அந்த மனப்பான்மையை போல, அதான் கம்பேஷன். அப்போ இயேசுநாதர் அந்த ஒரு தாயும் அந்த கருவும் போல நம்மை நினைத்து நம்ம மனதுருகி நம்முடைய நோய்களை என்ன செய்கிறார்? குணமாக்குறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய நோய்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அப்போ அந்த பிள்ளைக்காக செய்கிறது போல, அந்த கருவுக்காக செய்கிறது போல. பாருங்க, போன வாரத்தில் ஒரு பிள்ளை ஒரு 8 days இருக்கும். அந்த அம்மாவுக்கு அம்மோனியா நோய். இன்னும் 8 days இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. டாக்டர் என்ன சொல்கிறாங்க? ஆப்ரேஷன் பண்ணட்டுமா? இல்லைன்னா பிள்ளைக்கு என்ன செய்யும்? அந்த அம்மோனியா தோத்திரும். அம்மா என்ன செய்வா? ஐயோ வலிக்குது, பிள்ளை செத்தாலும் சாகட்டும், பிள்ளைக்கு வந்தாலும் வரட்டும், அப்படியா? என்னம்மா பண்ணுவீங்க? என்னம்மா பண்ணுவீங்க? நான் செத்தாலும் சாகட்டும், என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் பிள்ளைக்கு வரக்கூடாது. என் சரீரம் அறுத்து எப்படி வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஒன்று கூட வந்துடக்கூடாது, எந்த பலவீனம் வந்துடக்கூடாது என்று அந்த மனதுருக்கம், எந்த ஒரு உருக்கம், அந்த பிள்ளையின் மேல் இருக்கிற அந்த உருக்கம். அதுபோல தான் இயேசுநாதர், கடவுள் தேவன், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்று நேர்ந்திடக்கூடாது என்று சொல்லி அவர்
எல்லா விதமான பலவீனங்களையும் வியாதிகளையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அவரே சுமந்தார். ஒரு பிள்ளையை காப்பதற்காக ஒரு தாய் செய்கிறது போல. அப்புறம் இயேசுநாதர் உலகத்தில் வந்த பொழுது அப்படிதான். அவர் ஏழைகளுக்காக மனதுருகினார். ஏழைகள் எல்லாம் பசியால் வாழக்கூடாது, பேசிக் நீட்ஸோடு கூட அவர்கள் வாழக்கூடாது என்று சொல்லி எல்லா மக்களுக்காகவும், கீழ்த்தரப்பட்ட மக்களுக்காய் அவர் மனதுருகினார். அவை தன்னுடைய ஆரம்ப பிரசங்கத்தில் எல்லாம் நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, உணவுக்காக உடைக்காக கவலைப்படாதீங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, ஆகாயத்து பறவைகளை நோக்கி பாருங்க, பூக்களை நோக்கி பாருங்க, ஒன்றும் கவலைப்படுறதில்லை. அவை என்ன பாருங்க. ஏன் இப்படி சொன்னாரு? கீழ்த்தர மக்கள், ஒன்றும் ஏழை மக்கள் அந்த வறுமையினாலே அவதிப்படக்கூடாது என்பதற்காய் அந்த பிரசங்கத்தை எல்லாம் அவர் பண்ணினார். ஆகவே தான் அவரை தேடி தெல்லான ஜனங்கள் போனாங்க. பிரைஸ் காட். மார்க் 6ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது தெல்லான ஜனங்கள் அவர் தேடி வந்திருக்காங்க. தேடி வந்த பொழுது அவர் அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் கண்டபடியாலே அவர்கள் மேல் மனதுருகி பிரசங்கம் பண்ணாரு. கடைசியில் அவர்கள் பசியோடு கூட போகக்கூடாது என்பதற்காய் என்ன செய்தார்? பசியாற்றினார். ஹல்லேலூயா. பசி என்ன பண்ணாரு? மனதுருகினார். படிங்க 6ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம், மார்க்கு அதேதான் 6:14. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அடுத்த படிக்கும்போது அவர்களுக்கு சாப்பாடு இல்லை, லேட் ஆயிடுச்சு. அவே என்ன செய்தார்? நீங்களே போஜனம் கொடுங்கள் சொல்ல அவளால் முடியல. அவரே என்ன செய்தார்? இருந்த அப்பத்தையும் மீனையும் கொண்டு எல்லாரையும் என்ன செய்தார்? வயிறார சாப்பாடு கொடுத்தார். என்ன செய்தார்? வயிறார சாப்பாடு கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? கொஞ்சம், ஐயோ எவ்வளோ திரளான ஜனங்க கொஞ்சம் பசிக்கார் அப்படி இல்லை, ஏப்பம் விடத்தக்க அளவுக்கு பசியார எல்லாருக்கும் சாப்பிடாம மீதி எடுக்கத்தக்கதா சாப்பாடு கொடுத்தார். எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். மனதுருகினார். ஒருத்தர் கூட பசியால் வாடக்கூடாது, ஒருத்தர் கூட பசியால் போகக்கூடாது என்று சொல்லி வயிறார என்ன செய்தார்? சாப்பாடு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதனுக்கு முதல்ல தேவை என்னதான்? சாப்பாடு தான். சாப்பாடு இல்லாமல் என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் அறகுறை தான் போவாங்க. ஆனால் சாப்பாடு கொடுத்து கத்த நல்லவன்னு சொல்லி பாருங்க, அதான் இயேசு. ஹல்லேலூயா. அதான் இயேசு. வயிறார சாப்பாடு கொடுக்கிறவர், வயிறார சாப்பாடு சொல்ல, வயிறார சாப்பாடு கொடுக்கிறவர், எந்த ஏழையும் அவர் விட்டு விடாதவர், எவரையும் நேசிக்கிற, மனதுருகி எல்லார் மேலும் மனதுருகி சாப்பாடு கொடுக்கிறார். அதே 8ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இன்னும் தொல்லான ஜனங்கள் வந்திருந்தாங்க. 3 நாள் பிரசங்கம் பண்றாரு. எத்தனை பேர்? 3 நாள். அதில் பார்க்கும்போது இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இந்த மக்களுக்காக என்ன செய்யறேன்னு சொல்வாரு? பரிதபிக்கிறேன் என்று சொல்லி 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணார். 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு எப்படி போவாங்க? எப்படி இருக்கும்? பசி. என்ன பண்ணாரு? அவர்களையும் வயிறார சாப்பிட வச்சு அவளை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எவரையும் எவருடைய காரியத்தை தன்னுடைய காரியமாய் எடுத்து அவளுக்கு என்ன செய்கிறவர்? மனதுருகிறவர். சொல்ல, மனதுருகிறவர். அப்போ அந்த சங்கீதம் 145:8 படிக்கும்போது அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய மனதுருக்கம். அடுத்த வசனத்தில் படிக்கும்போது 9ஆம் வசனம், எல்லார் மேலும் தயவுள்ளவர். எல்லார் மேலும், ஒருத்தருக்கு செய்து ஒருத்தருக்கு செய்யறதில்ல, எல்லார் மேலும், ஏழைகள், பணக்காரங்க, வியாதி உள்ளவங்க, வியாதி நல்லவங்க, எல்லார் மேலும் தயவுள்ளவர். ஹல்லேலூயா. அவை எல்லாரையும் தொட்டு சுகமாக்கினார். எல்லாருக்கும் அவர் நன்மை செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார்.
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி நன்மை செய்கிறவராய் என்ன செய்தார்? சுற்றி தெரிந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவை உள்ளவர்களுக்கு தேவைகளை சந்தித்து, பசி உள்ளவர்களுக்கு பசி ஆற்றி, வியாதி உள்ளவருடைய வியாதியை போக்கி எல்லாருக்கும் நன்மை செய்தார். அடுத்தது படிக்கும்போது எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது, எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. அவருடைய எல்லா கிரியைகளும் எதைத்தான் பார்க்க முடியும்? அவருடைய இரக்கத்தை பார்க்க முடியும். அவருடைய என்னது? அவருடைய இரக்கத்தை, அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் அவர் என்ன செய்தாலும் அதில் எதை பார்க்க முடியும்? அவருடைய இரக்கத்தை. வாதியிலிருந்து அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய இரக்கத்தை பார்க்க முடியும். மழையை எல்லாருக்கும் அவர் செய்கிறார். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியம், சூரியனை அஸ்தமிக்கிறது, பூமியை படைத்தது, எல்லாவற்றிலும் அவருடைய இரக்கத்தை, அவருடைய மனதுருக்கத்தை நாம் பார்க்க முடியும். எல்லார் மேலும், பாவிகள் மேலும், தீயோர் மேலும், நல்லோர் மேலும் என்ன செய்கிறார்? மழையை வருஷிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவராய் இருக்கிறபடியால், எல்லாம் சொல்ல, நல்லவராய் இருக்கிறபடியாலே. அவே சங்கீதம் 103 படிக்கும்போது சங்கீதக்காரன் அப்படி தான் சொல்வார். அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அவைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்வார். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவளா. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அவருடைய அன்பின் ஆழம், உயரம், அகலம், நீளம். சங்கீதம் 103 எப்படி என்ன பார்க்குறோம்? அவருடைய நம்முடைய பாவங்களை எப்படி மன்னித்தார்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் நம்முடைய பாவம் இருந்துச்சு, அதையெல்லாம் என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கார். அப்போ அவருடைய அகலம் மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ளது போல அத்தனை மக்களுடைய பாவமும் அவர் மன்னித்தார். ஆழம், உயரம். ஆழம் என்னது? நாம் பாலாத்து போக வேண்டியவங்க, நரக அக்கினிக்கு போக வேண்டிய, அங்கிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை உயிர்ப்பித்து பிதாவின் உன்னதத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே இயேசுவோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவை அந்த அன்பு, இந்த அன்பு அறிவு கட்டாதது. இந்த அன்பை எவ்வளவுக்களவு ஒரு மனிதன் அறிந்து கொள்கிறானோ அவ்வளவுக்களவு அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க கேட்க, விசுவாசமுள்ள வார்த்தைகளை கேட்க கேட்க. அப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்? சும்மா தலையை காட்டுறதுக்கு இல்லை. எதுக்கு? வார்த்தையை கேட்கறதுக்கு. தலையை காட்டுறதுக்கு இல்லை. சும்மா போய் அப்படி வார்த்தைகளை கேட்க கேட்க எவ்வளவுக்களவாக கேட்கிறோமோ அவருடைய அன்பின் ஆழம், உயரம், அகலம், ஆழம் என்னதென்று தெரியும். பாருங்க. அப்போ அவருடைய அந்த அன்பை அறியாமல் இருந்தால், தப்பாக நினைக்காதீங்க, ஒரு பிச்சைக்கார மாறான்னு வச்சுடுங்க. அவன் என்ன கேட்பான்? எனக்கு ஒரு 2 பவுனுக்கு மோதிரம் தாருங்கன்னு கேட்பான். என்ன கேட்பான்? கொஞ்சம் காசா? அது எந்த காலம்? ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு தாங்க. குழம்பு கூட கேட்க மாட்டான் இல்லையா அந்த காலத்தில். இப்போ எல்லாம் தெரியல. கொஞ்சம் சோறு தாங்கம்மா, ஏதாயிலும் கொஞ்சம் சோறு, பழம் சோறாது, கொஞ்சம் சோறுமா. கூட்டு கூட கேட்க மாட்டான், குழம்பு கூட கேட்க மாட்டான், கொஞ்சம் சோறு, கொஞ்சம் சோறு. ஏ ஏ ஏ அவனுக்கு என்ன எண்ணம்? கூட்டெல்லாம் கேட்டால் என்னது கிடைக்காது. அவனுக்கு தகுதி அதுதான், அவனுக்கு அறிவு அவ்வளோதான். சாப்பாடு தான் கிடைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு அந்த அறிவு. அப்போ நாம் ஆடுதவை ஏதாயிலும் செய்யுங்கப்பா, ஏதாயிலும் செய்யுங்கப்பா, உமக்கு சித்தமானா உங்களுக்கு சித்தமானா என்ன சுகமாக்கும், சுத்தமானா கொஞ்சம் மனம் இறங்கப்பா, கொஞ்சம் இறக்கம் காமிங்கப்பா. இந்த ஜெபத்தை எல்லாம் மாற்றணும் சபைகள் எல்லாம். இதெல்லாம் ஆரம்ப விசுவாசிகள்.
சபை அந்த பிறகு கொஞ்சம் இறக்கம் காமிக்கப்பா. பாருங்க, சில பப்ளி மீட்டில் எல்லாம், நான் தப்பாக சொல்ல, யாரும் தப்பாக சொல்லலை, சில பப்ளி மீட்டில் சில ஊழியக்காரங்கெல்லாம் கர்த்தாவே இறங்குங்கப்பா, நான் தப்பாக சொல்ல, தவிர பண்ணிங்க. அப்போ மற்றவங்களை என்ன நினைப்பாங்க? இந்த ஆண்டவருக்கு, உங்கள் ஆண்டவருக்கு இறக்கமே இல்லையா, இறக்கமே இல்லையா, அப்படிதானே? ஸோ பப்ளி மீட்டிங்களெல்லாம் நம்ம சொல்கிறது, ஜபம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நம்ம சச்சனா ஓகே. அவர் சொல்லிடுறான், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், எவரையும் சுகமாக்க முடியும், அவர் மனதுருகுகிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஏன்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறபடியாலே. ஆனால் அந்த அறிவு நமக்கு இல்லாதபடினாலே பிச்சைக்காரனை போல என்ன செய்றோம்? கொஞ்சோண்டு, கொஞ்சமா, என்னது கொஞ்சமா, என்னது கொஞ்சம் சோறு, கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு ஜீவன் தந்தாருப்பா, நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஜீவன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நம்முடைய ஜபத்தை எல்லாம் என்ன செய்யணும்? அதுதான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்ணார். நம்முடைய அன்பின் அகலம் ஆழம் அறிந்து உணர்ந்து அறிவுக்கு எட்டாத, இந்த அறிவுக்கு எட்டாத அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவளாக்கும். அப்படி கேட்கும்போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு கொடுக்க வல்லவர். அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எப்படி? அளவிட முடியாதது. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்க. அவையத்தான் எபேசியர் 3:18 படிக்கும்போது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கேட்டுக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய். அப்போ நாம் ஒன்றை நினைக்கிறோம், ஆனால் அவர் நினைக்கிறது வேறு. ஏன்? அவருடைய அன்பு மகா பெரியது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. அவர் ஏராளம் தாராளமாய் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏராளம் தாராளமாய் கொடுக்க விரும்புகிறார். சொல்ல, ஏராளம் தாராளம் கொடுக்க விரும்புகிறார். நாம வேண்டது ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன வண்டி. நான் ஒரு காலத்தில் அப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சின்ன வீடு இருக்கார் பிரதர் ஞானபுத்து, அவர் வீட்டில் தான் அங்கே கொஞ்ச நாள் இருந்தோம். ஒரு சிங்கிள் வீடு, ஒரு சிங்கிள் ரூம் தான், சிங்கிள் ரூம் தான், எங்களுக்கு போதில்லை தான். என்னுடைய ஜபம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ரூமுக்கு தங்குறதுக்கு ஒரு சின்ன வீடு, அப்படியே கடவுள் கொடுத்தாரு, சின்ன வீடு. அதுக்கு பிறகு ரிக்வஸ்ட் பண்ணி இந்த வீடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுங்கய்யான்னு சொன்னேன், கட்டி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பெரிய வீடு. பிறகு என்னாச்சு? இந்த வீடு வாடகை வீடுலாம் நினச்சி விடாது, வாடகை வீடுலாம் இருக்கக்கூடாது, சொந்த இருந்தால் எங்கள் வீடு தான் இருக்கணும், சொந்த வீடு. அப்போ பாருங்கள், நம்முடைய ஜபம் எப்படி மாறுகிறதோ அப்படியே கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படி மாறுகிறதோ அப்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜபம், அப்போ அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு மனதுருக்கமுடையவர், எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை நாம் அறிய 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 நம்முடைய ஜபமும் என்ன செய்கிறது? மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு சின்ன வீடுன்னு ஜெபம் பண்ணுவேனா? ஆண்டவரே 10 ரூபா தரேன்னு ஜெபம் பண்ணுவேனா? நான் இப்போ எதுக்கு ஜெபம் பண்ணுவேன்? முன்னாடியெல்லாம் உண்மை சொல்கிறேன், ஒரு பாய் வாங்கி போடுறதுக்கு இந்த சர்ச்சிலலாம் பாய் வாங்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன். ஒரு 2-3 விசுவாசிகள் தான் பாயெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ ஜெபம் மாற மாற என்ன ஆகுது? ஆண்டவரே, இந்த 5,000 ரூபாய்க்கு மைக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, 80,000 ரூபாய்க்கு மைக் எனக்கு தேவை. அதுவும் போதாது, 3 லட்சம் ரூபாய்க்கு மைக் வேணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். போன வாரம் பார்த்தீங்களா, 80,000 ரூபா மைக்கு, 80,000 ரூபா இது சிஸ்டம் பிசி. அதுக்கு முந்தின வாரம் என்னது கேமரா எவ்வளோ? 80,000 ப்ளஸ் எல்லாம் வாங்கணும். லட்சக்கணக்கான இந்த சின்ன கூட்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். பிரைஸ் காட். ஏன்? ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அந்த ஒரு பாய் வாங்கி தர வேண்டாம், ஒரு பாய்
உண்மையாக சொல்கிறேன், அன்னைக்கு அந்த அந்த ஒரு சிங்கிள் பெட்ரூமுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டேன். நான் கொடுத்ததெல்லாம் எப்படி கொடுத்தேன்னு எங்களுக்கு இன்னைக்கு நான் யோசித்து பார்க்குறேன். பட் இன்னைக்கு அவர் சாட்சி. பிரைஸ் காட். அவருக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தோடு கத்தனை மாற்றி இருக்கா. என் ஜபம் மாறினது எப்பொழுது அவர் நல்லவர் என்று நான் அறிய 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 ஹல்லேலூயா. அவர் எல்லைகளை விசாலமாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஜபமும் என்ன செய்கிறது? மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அவர் நல்லவராய், அவர் நல்லவர், ஐஸ்வர்யத்தில் இரக்கமுள்ளவர், கிரேட் இன் மெர்சி. அதை நாம் அறிய அறிய நம்முடைய ஜபம் என்ன செய்யும்? மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் எல்லா நோய்களையும் அவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் நல்லவர். எல்லாருமே எழுந்திருப்போமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாருமே கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளணுமே, அவருடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ளணுமே, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று நான் அறிந்து கொள்ளணுமே என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நாம் எவ்வளவுக்குளவாய் கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்குளவாய் அவருடைய அன்பின் ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே கொஞ்ச நேரம் சரீரத்தில் வியாதி இருந்தாலும் உரிமையோடு கேளுங்க. அது நம்முடைய சுதந்திரம், அது நம்முடைய சுதந்திரம். ஏனென்றால் அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய தரித்திரங்கள் அத்தனையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய சாபங்கள் அத்தனையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அவை நாம் சுமக்க தேவையில்லை. நம்முடைய வாய்களை திறந்து அவர் செய்ததை சொல்ல 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 அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகி கொண்டே இருக்கும். பிரைஸ் காட். ஏனென்றால் அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிற நம்முடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாய் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லாவற்றையும் நமக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகள் அத்தனையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எவ்வளவு களவாய் விசுவாசத்தோடு கேட்கிறோமோ அத்தனையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நன்மையானவர்களை செய்கிறவர். எல்லா நன்மையான ஈவுகளும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே. எதற்காய்? நமக்காய், நாம் அனுபவிக்கும்படியாய். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை இந்த மாலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச அளவு பெரிதாகட்டும், பெரிதாகட்டும். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியாய் என்னுடைய விசுவாசம் பெரிதாகட்டும். என்னுடைய தேவை, என்னுடைய நான் கேட்கிறது பெரிதாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அவரை அறிய அறிய அது பெரிதாயிருக்கும். நான் கேட்பது பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் என்றால் அவர் நம்மேல் மனதுருகிற ஆண்டவர், நம்மேல் மனதுருகிற ஆண்டவர், நம்மேல் கம்பேஷனா இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாம் வாழ்ந்திருப்பது அவருக்கு பெரியும், நாம் உயர்ந்திருப்பது அவருக்கு பெரியும், நாம் மேன்மையா இருப்பது அவருக்கு பெரியும், நான் சகலத்தை அனுபவிப்பது அவருக்கு பெரியும். நல்லப்பா, நல்லப்பா. ஹல்லேலூயா. எல்லாருமே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஹல்லேலூயா கேளுங்க. எல்லாரும் ஓபன் மவுத் அண்ட் ஆஸ்க். என்ன வேணுமோ கேட்கலாம். You can ask anything, anything. அவர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவை எதுவா இருந்தாலும் இந்த மாலை வேளையிலே, எதுவா இருந்தாலும் நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. சிலுவையில் எந்தன் சிறுமையை சீரகிட்டார் ராஜனே, பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சீரகிட்டார் ராஜனே, பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆடியா, கருப்பில்
ஹalleluya. எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவை இந்த மாலை வேளையிலே? என்ன தேவை? பயந்து இருக்காதீங்க. என்ன தேவையோ யூ கேன் ஆஸ்க். எவ்வளவு பெரிய காரியமானாலும், ஏனென்றால் அவர் பெரியவர். அவர் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹalleluya, ஹalleluya. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக மனதுருக்கமுடையவர், நமக்காக மனதிறங்குகிறவர். ஹalleluya, 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 ஹalleluya. எதை கேட்டாலும் அவர் தருகிறவர், எதை கேட்டாலும் தருகிறவர், எதை கேட்டாலும் அவர் தருகிறவர். ஹalleluya. அவர் நல்லவராயிருக்கிறபடியாலே அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தபடியினாலே வியாதியாயிருக்கிற அத்தனை பேருடைய வியாதியை அவர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுகம், தெய்வீக சுகத்தை ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்களாக, ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்களாக. இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காய் நன்றி. உம்முடைய நன்மைகளால் ஒவ்வொருவரையும் நிறைத்து அனுப்புவதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான் சேர்த்து சொன்னேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நோய்களை எல்லாம் சுகமாக்கி இருக்கிறார், பிராணனை அழிவுக்களுக்கு மீட்டிருக்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களாலும் என்னை முடிசூட்டி வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென், ஆமென். God bless you. Praise God.